வணக்க அன்பர்களே. சென்ற பதிவில் ரிஷப ராசியை சேர்ந்த அன்பர்களின் இந்த வருடம் ராசி பலன் எப்படி இருக்குன்னு படித்தோம். தற்போது மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த 2026 வருட கோட்சார பலன் எப்படி இருக்குது, பொது பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல மிதுன ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது? அன்பர்களே, இந்த வருஷம் மிதுன ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு பொற்காலமே சொல்லலாம். கல்வியில் நன்றாக வளர்ச்சி உண்டாகும். தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி பெயர் புகழ் செல்வாக்கு அடைவார்கள். இசை, நடனம், இந்த கராத்தா அல்லது வேறு ஏதேனும் விளையாட்டு பயிற்சியோ அல்லது நடன நாட்டியம் போன்ற பயிற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்கள், மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த வருஷம் அந்த பயிற்சியை துவங்கினால் மிக சிறப்பாக இருக்கும். அந்த கலையில் முழுமையான தேர்ச்சி பெறுவீங்க, நிபுணத்தை அடைவீங்க. அதே சமயத்தில் ஒரு சில அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று தன்னுடைய கல்வியை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பும் பாக்கியமும் உண்டாகும். ஏதேனும் சூழ்நிலை சந்தர்ப்ப காரணமாக மிதுன ராசியை சேர்ந்த மாணவர்கள் கல்வியை தொடர முடியாமல் பாதி நிறுத்தியிருந்தால் இந்த வருஷம் மீண்டும் அதை தொடர்ந்து முழுமை பெற செய்யக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலை சந்தர்ப்பமும் அமையும். மொத்தத்தில் இந்த வருடம் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கு பொற்காலம். தேர்ச்சியும் வளர்ச்சியும் புகழும் பெற்று பரிசு பாராட்டு பெற்று நிறைவான மகிழ்ச்சியை அடைவீர்கள். அதனால் நீங்கள் இந்த காலத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த வருஷம் பயிற்சியை தொடங்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் நல்லா விருத்தியாகும். அடுத்து, இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களின் தொழில் மற்றும் பொருளாதாரம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வருடம் பொறுத்தவரை தொழில் மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, நம்ம இந்த தொழிலை ஏன் அடுத்தவங்க வேலை செய்யணும், நம்ம செஞ்சால் என்ன, சொந்தமாக செஞ்சால் என்னன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க சில பேர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எந்த துறையில் இவ்வளோ ஈடுபட்டீங்களோ அந்த துறையில் சுயமாக உங்கள் வசதி தக்க சின்னதாக ஆரம்பித்தாலும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உயர்வு அடைவீங்க. தொழிலாளி இந்த வருடம் முதலாளியாக மாறக்கூடிய வருஷம். அதே சமயத்தில் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கவங்க தொழில் அதிபர்கள் தன்னுடைய தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கம்பெனியை கொண்டு போகக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டாகும். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய அரசியல்வாதிகள், பொது சேவகர்கள்லாம் இந்த வருஷம் பார்த்திங்கனாக்க சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் பெறுவாக்க, மக்களால் மதிக்க பெறுவாங்க. அந்த மக்கள் செல்வாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செல்வாக்கெல்லாம் அதிகரித்து இவங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் சமூக அந்தஸ்து இந்த வருஷம் கொடுக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு புதுசாக கடன் வாங்கி விரிவுபடுத்தி அந்த கடனையும் அடைச்சிட்டு நிறைவாக தொழில் நடத்தக்கூடிய பாக்கியம்லாம் இந்த வருஷம் வரப்போகுது. அதனால் மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே இந்த ஏதேனும் பகை காரணமாக தொழில் விஷயத்தில் பிரிந்து போன நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், பார்ட்னர்களாக இருக்காங்களா, அவங்களாம் திரும்பி இந்த வருஷம் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து வலுப்படுத்தி கொடுப்பாங்க. மொத்தத்தில் தொழில் விஷயத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கு. அடுத்து மிதுன ராசிக்கு இந்த வருஷம் குடும்பம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருஷம் திருமண பாக்கியம் உண்டாகும். இந்த வருஷம் மிதுன ராசினர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். அதே சமயத்தில் சூழ்நிலை சந்தர்ப்ப காரணமாக மிதுன ராசியை சேர்ந்த தம்பதிகள் பிரிந்திருந்தால் இந்த வருஷம் பகைகள்லாம் மறந்து ஒன்று சேர்வார்கள். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய அமைப்படி உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து உங்களுடைய விருப்பப்படி நடந்து பெயர் புகழ் தேடி தருவார்கள். மொத்தத்தில் இந்த வருடம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசியை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வருஷமாகவே இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் பொது பலன் கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகள் மற்றும் பங்காளிகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் பேசுகிற பேச்சு எடுக்கிற நடவடிக்கை அவங்களுக்கு கோபத்தையும் ஆவேசத்தையும் தூண்டும். அதனால் அங்காளி பங்காளி உறவுகள் குறையும். அங்காளி பங்காளில் சொத்து தகராறுகள் உண்டாகும். அது சம்மந்தமாக வழக்கு கூட சில நேரம் தொடர வாய்ப்பு உண்டு. பார்த்து கவனமாக இருக்கணும். சித்திரை மாதம், ஆவணி மாதம், மார்கழி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்திரை மாதம், ஆவணி மாதம், மார்கழி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு பகையோ நோயோ கடனோ விபத்தோ விபரீதமோ ஏதேனும் தீமை நடந்தால் அது சித்திரை மாதமும் ஆவணி மாதமும் மார்கழி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது கிரக சூழ்நிலை சந்தர்ப்பப்படி. அதனால் இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி மாதத்தில் வந்துச்சுன்னா அன்னைக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் தூர பணம் போகிறது, முக்கிய செயலில் ஈடுபடுறது, முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, ஒரு வாழ்க்கை நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்கள் என்னென்னலாம் இருக்கோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அன்றைக்கி எடுக்கிற முடிவு தப்பான முடிவாகும், பின் விளைவுகள் நிறைந்த முடிவாகவும் இருக்குன்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த வருஷம் மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல பலன் அதிகரிக்க திருச்செந்தூர் சென்று உங்களுடைய தோதான நாளில் போயிட்டு வளர்பிற வியாழன், வளர்பிற ஞாயிறு, வளர்பிற செவ்வாய், வளர்பிற சஷ்டி இது மாதிரி நாளில் போயிட்டு முருகப்பெருமானை திருச்செந்தூரில் போய் வழிபடலாம். திருச்செந்தூர் போக முடியலங்க அப்படின்னா எங்கே பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கோ அங்கே போய் வழிபாடு செய்யுங்க, தப்பு எதுவும் கிடையாது. புதன்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும் ஆழ்வார்கள் அவதரித்த அல்லது ஜீவசமாதி அடைந்த ஸ்தலங்களில் தரிசனம் செய்வதும் உத்தமம். மொத்தத்தில் இந்த வருஷம் மிதுனராசியை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான வளர்ச்சியான உயர்வை தரக்கூடிய வருடமாக தான் இருக்கும். நல்லா இருக்குது. அடுத்த அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கோட்சார பலன் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.